இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. எங்களுடைய தலைமை பேட்டர் டாக்டர் டாக்டர் ஜி விஸ்வநாதன் சான்சலர் யூனிவர்சிட்டி, அதே போல எங்களது மூத்த பேட்டர் டாக்டர் பிஜி சந்தோஷம், பிஜி குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன், அவங்க 2 பேரும் இங்கே உட்கார்ந்துருக்காரு. நான் தான் அந்த மாநாட்டு குழுவுக்கு கன்வீனராகவும் தலைவராக இருக்கிறேன். இந்த மாநாடு 2005 ஆரம்பித்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு நாட்டிலே நடத்தி வருகிறோம். இந்த மாநாட்டினுடைய நோக்கமே என்னவென்றால், முக்கியமாக தமிழர்கள் இயற்கையாகவே கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள் என்றுதான் நடத்துவது வழக்கம். உலகம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் நடத்துவாங்க. அறிவுபூர்வமான நிகழ்ச்சிகளை நடத்துவது ரொம்ப குறைந்து போச்சு. சும்மா இல்லை. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா, இது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ், தமிழர்களை பொருளாதாரத்துறையில் எப்படி அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவது, எப்படி அவர்களை மேம்பாடு அடைய செய்வது என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டை நாங்கள் தொடர்ந்து. இந்த ஆண்டு மிக சிறப்பான மாநாடு வாஷிங்டன் டிசியில் நடத்துகிறார்கள். இந்த ஆண்டு அது மொரிஷியஸில் நடத்திருக்கிறோம். செப்டம்பர் 11, 12, 13 தேதிகளில் நடத்துகிறது. இந்த மாநாடு முக்கியமாக என்னவென்றால், மொரிஷியஸில் 1 லட்சம் தமிழர்கள். மொரிஷியஸில் முதல்ல போய் இறங்குறவங்க தமிழர்கள் தான். அதனால தான் இந்த 100 ரூபாய் நோட்டில் இன்னைக்கு தமிழில் 10 ரூபாய், 1 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை எடுக்க கூட முயற்சி செய்தார்கள். அதற்கு பிறகு அது முதல்ல தான் இருந்துச்சு, அது 2வது போடுறது. ஆகவே தமிழர்கள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக அதையெல்லாம் காப்பாற்றிட்டாங்க. இப்போ அந்த ஊரில் தான் இந்த மாநாடு லீவில் தான் நடத்துறதுக்கு முடிவு செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டை வந்து நான் அந்த ப்ரெஸ் ரிலீஸை படிச்சுலாம் நினைக்கிறேன். படிச்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உலக தமிழர்களின் பொருளாதார வலிமை ஒருங்கிணைத்து சர்வதேச முதலீடுகள், தொழில் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு, தொழில்நுட்பம் பரிமாற்றம் மற்றும் புதிய பொருளாதார கூட்டமைப்புகளை உருவாக்கும் நோக்கில் 13வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு உள்ள அடல் பிகாரி வாஜ்பாய் மாநாட்டு அரங்கத்தில் நடைபெறும். இது போன வருஷம்னா நம்முடைய பிரதம அமைச்சர் மோடி அவர்கள் அது திறந்து வச்சாங்க. வாஜ்பாய் மகாத்மா காந்தி இன்ஸ்டியூட், ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட், அதே போல இந்திரா காந்தி இன்ஸ்டியூட், இப்போ வாஜ்பாய் மேலும் இன்ஸ்டியூட் அங்கதான் இந்த மாநாட்டை நடத்துறோம். அங்கே நல்ல பெரிய ஆடிட்டோரியம் இருக்கு. இந்த மாநாட்டுக்கு 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள். இந்த மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக மொரிஷியஸ் பிரதம அமைச்சர் அழைத்திருக்கிறோம். அவர் வருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். அதே போல கடைசி நாள் பிரதமர் பெயர் வந்து டாக்டர் நவீன் சந்திர ராம்குலாம். அவர் வந்து அந்த நாட்டுக்கு சொந்தமான ராம்குலாமுடைய மகன். அவர் தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. அவர் வந்து நாங்கள் நேரில் சந்திச்சு கேட்டோம். அது வரன்னு ஒத்துக்கிட்டாரு. திரும்பி போய் அவர் ரீகன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு அரசியல்வாதி எப்பவுமே 1 கிலோ கேட்டார் திரும்பி கேட்கிறோம். அதுக்கடுத்தாற் போல கடைசி நாள் நிகழ்ச்சிக்கு இவர் இந்தியன், அதாவது மொரிஷியஸுடைய குடியரசுத் தலைவர் கூப்பிட்டுருக்கோம். அவர் வந்து அந்த மாநாட்டுடைய நிறைவு நிகழ்ச்சியில கலந்து. அதோடு இல்லாமல் இந்தியன் ஹை கமிஷன், அதாவது இந்திய தூதரகம், தூதர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா
அதே போல துணை தூதர் அபர்ணா கணேசன் தமிழ் லேடி 2 பேரும் தான் இந்த மாநாட்டுக்கு பெரிய உதவி செய்யறாங்க. டெய்லி இந்த மாநாட்டில் என்ன நடக்குது, யாராவது வராங்க, என்ன எவ்வளவு உங்களுக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கு, எப்படி போறீங்க, எல்லாம் அவங்க கூட இருந்து கைட் பண்றாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்படியே அந்த மாநாடு நடக்குது. அதே போல மொரிஷியஸுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் நிறைய வந்திருப்பாரு, உங்களுக்கு தெரியும், பரமசிவம் வியாபாரி அவர் வராரு. அதே போல டெல்லியில இருந்து நம்ம 2 அமைச்சர்களை கொண்டு வந்து நிதின் கட்கரி சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி நேரில் போய் பார்த்து கூப்பிட்டேன். அவர் முதல்ல வரவாட்டுன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், எங்க ஊர்ல நிறைய மகாராஷ்டிரா தஞ்சாவூர்ல, அதே போல உங்க தொகுதியில நாக்பூர்ல நிறைய தமிழர்கள் இருக்காங்க, நீங்க வரணும். 2வது பிஜேபியில நீங்க முன்னாடி தலைவர்களாக இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு பகுதி தான் கிடையாது, இந்தியா முழுசும் உங்களுக்கு நீங்க தலைவர் தான், அதனால எங்க தமிழ் மாநாட்டுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டேன். இது தமிழ் மொழி மாநாடு இல்லை, பொருளாதார மாநாடு. உங்க சப்ஜெக்டே ரோடு டிரான்ஸ்போர்ட் தான், அதனால நீங்க பேசணும். உங்க மராட்டிய மக்கள் வந்து அந்த மொரிஷியஸ்ல இருக்காங்க, அதுக்கு பிறகு அவர் இவ்வளவு கன்வின்ஸ் பண்ண பிறகு அவர் ஒத்துக்கிட்டாரு சொல்லி. அதே போல ஷெகாவத், கஜேந்திர சிங் ஷெகாவத், அவர் ராஜஸ்தான்காரரு, அவர் வந்து டூரிசம் மற்றும் கல்ச்சர் மினிஸ்டர். அவர் வந்து இங்க சென்னையில வந்து அவருடைய 2 டாக்டர்ஸும் ஊட்டியில தான் படித்தாங்க. அதனால அவர் 15 நாளைக்கு ஊட்டிக்கு வருவாரு, சென்னைக்கு வந்து தான் போவாரு. அதனால சென்னை அவருக்கு புதுசா இல்லை, தமிழர்களும் புதுசா இல்லை. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையோட நெருங்கிய தொடர்பு கொள்வார். அவரை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அதே போல தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்களை அழைத்திருக்கிறோம். அவர் வருவதாக ஒத்துக்கொண்டுள்ளார். மற்ற அமைச்சர்கள் அழைத்துள்ளோம். அவர்கள் இன்னும் இது வரல, கன்ஃபர்மேஷன் வரல. இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கொடுத்துருக்கோம், டூரிசம் மினிஸ்டர் கொடுத்துருக்கோம், அதே போல ஐடி மினிஸ்டர் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பதில் வரல, வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த அதே மாதிரி புதுச்சேரியில் சீஃப் மினிஸ்டரையும் சிவக்குழந்தை கொடுத்துருக்கோம். அவங்களும் 2 பேரும் வரதா சொல்லியிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் சந்தேகம் தான், சிவக்குழந்தை கண்டிப்பாக வந்துடுவாரு ஆட்சி. அதே போல இந்த மாநாடு வந்து செப்டம்பர் 11ஆம் தேதி நடக்குது. அன்னைக்கு வந்து மகாகவி பாரதியாருடைய நினைவு நாள், இறந்த நாள். ஆகவே அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த மாநாட்டினுடைய தொடக்குழாவில் பாரதியார் படத்திறப்பு நிகழ்ச்சியும் சேர்த்து வைத்திருக்கிறோம். அதற்கான யாரை கொண்டு திறக்கிறது அதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல மாநாட்டுடைய கடைசி நாள் 13ஆம் தேதி 14ஆம் தேதி அந்த ஊர்ல ஒரு அண்ணா சேர் இருக்கு. அதுல பேருக்கு அண்ணா நினைவு சொற்பொழிவு வந்து நம்ம விஐடி சான்சலர் அண்ணாவோட பழகினவர், அண்ணாவோட எம்பியானவர், அண்ணாவோட பெருமாந்தவர், அவர் வந்து அங்க வந்து ஒரு பெரிய ஸ்பீச் அண்ணா வந்து கொடுக்க போறாரு. அது 14th, அது ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம். முதல் நாள் பாரதியார், கடைசி நாள் அண்ணா. ஒரு அமைந்திருக்கு. அதே போல இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பிசினஸ் மேனு எல்லாம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இருந்து வராங்க. ஆஸ்திரேலியா வராங்க, சிங்கப்பூர்ல வராங்க, மலேசியாவில் வராங்க, யூஏல வராங்க, பஹ்ரைன்ல வராங்க, அமெரிக்காவில் வராங்க, இங்கிலாந்து வராங்க, சவுத் ஆப்பிரிக்கா வராங்க. ஏமா அதாவது 25 பேர்லேருந்து 30 பேர் சவுத் ஆப்பிரிக்காவிலே வராங்க. மலேசியாவிலிருந்து ஒரு 30 பேர் வராங்க. அந்த மாதிரி எல்லா நாட்டுக்கும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த மாநாடு வந்து மிக சிறப்பான ஒரு மாநாடாக நடைபெறும். 2வது இன்னொரு விஷயம் என்னங்க, நம்ம ஆட்கள் எல்லாருமே அயர்லாண்டை பார்க்கணும்னு ஆசை உண்டு. அயர்லாண்டில் போய் பார்த்தா அந்த அயர்லாண்டு எப்படி இருக்கு, அது தமிழர்கள் வாழ்கிற அயர்லாண்டு, அது வந்து ஒரு இந்து மகா சமுத்திரத்துக்கு மத்தியில் ஒரு டாட் மாதிரி இருக்கும். அந்த அயர்லாண்டு தான் தீவு, அந்த தீவு தான் அந்த மாநாடு நடைபெறும். ஆகவே இந்த மாநாடு வந்து ஒரு மிக வித்தியாசமான அதே தேவையான மாநாடு. என்ன வேணுங்கன்னா, அந்த மொரிஷியஸ்ல யார் கம்பெனி ஆரம்பிக்கிறது இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிக் பிசினஸ் மேன் வந்து சாதாரண பிசினஸ் மேன் வரையிலும் அங்க ஒரு அக்கௌண்ட், அங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஸோ என்னென்ன ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் கொஞ்சம் எளிதாக இருக்குது, அதனால எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால பிசினஸ் வந்து ரொம்ப பிரமாதமா வந்து பண்ண முடியும். ஆகவே இந்த மாநாடு வந்து ஒரு சிறப்பான மாநாடு. இந்த மாநாட்டுக்கு எங்களுக்கு உடனிருந்து 13 மாநாடு நடத்தி கொடுத்த பெருமை நம்ம சான்சலரையும் நம்ம இவர் டிஜிபி அண்ணாச்சியவே சாரும். அவர்கள் எந்த நிகழ்ச்சிக்கும் நடந்த நிகழ்ச்சிக்கு
சொல்றது எல்லாம் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்றாங்க. ஆகவே இப்போ வந்து பத்திரிகையாளர் டாக்டர் சான்சலர் கோரிக்கலாம். நடைபெற இருக்கின்ற 13வது உலக தமிழ் பொருளாதார மாநாட்டை பற்றி நம்முடைய தலைவர் சம்பத் அவர்களுடைய முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் எடுத்து சொன்னார்கள். நாம் தமிழ்நாட்டில் ஒரு பகுதி மொழி, இன்னொரு பகுதி பொருளாதாரம். தமிழ் ஏற்கனவே வளர்ந்த மொழி. தமிழர்கள் வளர்ந்தால்தான் அதை பாதுகாக்க முடியும். பொருளாதார ரீதியாக நாம் வளர வேண்டும். அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்களையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாமும் அவர்களுக்கு பயன்பட வேண்டும். அதனுடைய நோக்கம்தான் தமிழர்கள் எல்லாரையும் ஒன்றாக்கி எங்கெங்கே யாருக்கு உதவி செய்ய முடியுமோ பொருளாதார ரீதியாக, அதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்கா வரை எங்கெங்கே தமிழர்கள் வாழ்கிறார்கள், உங்களுக்கு தெரியும், தமிழர்கள் கிட்டத்தட்ட 160 நாடுகளில் உலகத்தில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 100 நாடுகளுக்கு மேலே அவர்களுக்கு குடியுரிமையே இருக்கிறது. அதுவும் அதிகமாக வாழ்கின்றது தென்னாப்பிரிக்காவில் தான். தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வாழ்வது தென்னாப்பிரிக்கா. அதுவும் டர்பன் நகரில் மட்டும் 10 லட்சம் தமிழ் தான் ரொம்ப குறைவுங்க. இதெல்லாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு முக்கியமானவர்கள்லாம் வருகின்ற காரணத்தாலே அரசியல் ரீதியாக மட்டுமில்லை, பொதுவாக வியாபாரத்துறையில் இருப்பவர்கள், தொழில்துறையில் இருப்பவர்கள் வந்து கலந்து பேசி என்னென்ன செய்தால் மக்களுக்கு பயன்படும் பொருளாதாரம் வளரும், மொத்த பொருளாதாரம் வளர வேண்டும், தனிநபர் பொருளாதாரமும் வளர வேண்டும். அது ரெண்டும் நடக்கணும். இந்தியாவில் வந்து மொத்தமாக வளருது, ஓரளவு வளருது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தனிநபர் பொருளாதாரம் மிக குறைவாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பெர் கேபிட்டா இன்கம் அதெல்லாம் நம்ம ரொம்ப கீழே இருக்கும். $3000 தான் நமக்கு தனிநபர் வருமானம். ஆனால் மொத்தத்தை பார்க்கும்போது உலகத்துடைய 6வது இடத்துல இருக்கிற 3வது 4வது இடத்துக்கு போய் திருப்பி 6வது இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பிரச்சனையால் ரூபாயினுடைய மதிப்பு குறைந்து போன காரணத்தினால இப்போ அது கீழே வந்துட்டோம். இதையெல்லாம் கலந்து பேசி என்னென்ன செய்ய முடியும், ரூபாயினுடைய மதிப்பு ஏன் இவ்வளவு குறைஞ்சி போச்சு. நான் வந்து 1971 என்னை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க அரசாங்கத்துக்கு, எம்பிஆர். அப்போ ஒரு டாலர் விலை $7,000. இப்போது 96-97 ஆகிடுச்சு. அதனுடைய விளைவு தான் நம்ம பொருளாதாரம் மேலே போய் பேங்க்ல 4வது மறுபடியும் இந்த வருஷம் 6வது எடுத்து வந்துட்டோம். ஜப்பானும் இங்கிலாந்தும் நமக்கு மேலே போயிட்டு, இவைகளெல்லாம் ஆராய்ந்து பேசுவதற்கான இடம் இது. அதே போல் மற்ற நாடுகளுக்கு நாம் எப்படி உதவ முடியும். தனிநபர் வருமானம் உயர்ந்தால்தான் மக்கள் வளர முடியும். அது இலவசமெல்லாம் கொடுக்குறோம், வேணான்னு சொல்ல, ஆனால் இலவசமாக கல்வியை கொடுக்க வேண்டும். அதுதான் மேலே நம்ம உயர்வு. எந்த நாடுகள்லாம் பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறதோ அவைகளெல்லாம் கல்வியிலே வளர்ந்தார்கள். அதை நாம் செய்ய வேண்டும். இதுவரை எந்த அரசும் அதை முழுமையாக செய்யவில்லை. இதாக செய்வார்கள் பார்த்து நமக்கு இந்தியாவில் 40-50 நாடுகளில் கல்வி இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் மேலே போயிடும். நார்டிக் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்டிக் கண்ட்ரிஸ் இருக்குது. இவங்க தான் உலகக்கே முன்மாதிரியான நாடுகள். மக்களாட்சியிலும் முன்மாதிரி, பொருளாதாரத்தில் முன்மாதிரி நாடுகள். அங்கே அவங்களுடைய தன்னபர் வருமானம் $67,000. நாம் அதெல்லாம் பார்த்து என்னென்னு கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த மாநாட்டில் இதெல்லாம் விவாதிக்க இருக்கணும், என்னென்ன செய்ய வேண்டும். அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், தனியார் நடத்தினா லாபம் வரும், அரசாங்கம் நடத்தினா நஷ்டம் வரும். உதாரணத்துக்கு சொன்னால் பஸ்ஸு, பேருந்துகள் தனியார் நடத்தும் போது குறைஞ்சபட்சம் 3 லட்சம் 4 லட்சம் வருமானம் வரும். ஆனால் அரசாங்கம் நடத்தினா 5 to 6 லட்சம் எல்லா பஸ்லையும் லாஸ் ஆகும்.
இழப்பு ஏற்படும். ஏன் இதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்துறது? ஏன்னா வரி போடாமையே இது நிறுத்தாலே வரிகளை குறைக்க முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பொருளாதாரத்துல தான் விவாதிக்க முடியும். இதெல்லாம் விவாதிப்பதற்கான ஒரு இடமாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது. உலகம் முழுவதும் இருந்து வருகின்றார்கள். அவர்களுடைய அனுபவத்தை எல்லாம் கொண்டு சொல்ல வருகிறார்கள். தனியார் நடத்துவது எப்படி, அரசாங்கம் நடத்துவது எப்படி, தொழிற்துறை நடத்துவது எப்படி, தனியார் துறையில என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அங்கே பேச இருக்கின்றார்கள். ஆகவே இது முக்கியமான மாநாடு. இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்தும் நிறைய பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த மாநாடு வெற்றியடைய வேண்டும் என்று நான் அடுத்து நமது அண்ணாச்சி அவர்கள் உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசாமும் முன்னறிதையும் ஆலயம் தொழுவது சாலமல்லன், யாதோரே யாதோரே யாவரும் கேள்வி. எல்லா நாடுகளிலும் நமது மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். என்று சொன்னால் அவர்கள் பிழைப்பு தேடி சென்றார்கள், பிழைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆக நமது சகோதரர் சம்பத் அவர்கள் கடந்த 13 ஆண்டுகளாக சிறப்பப்பட்டு பல்வேறு நாடுகளில் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ், பொருளாதார வளர்ச்சி, இதை பற்றி அவர்கள் பெரிய மாணவர்கள் அதற்கு ஒற்று துணையாக ஒரு அன்பிற்கும் இதில் பாசத்துக்கும் கல்விக்கோ உலகம் முழுவதும் படிப்பறிவு கொடுத்து சாதாரண மக்களும் உயர்ந்திருக்கிறார்கள். என்று உலகிலே மிகப்பெரிய தொழிலதிபர்கள், கல்வி அறிவுகிறார், படிக்காத மக்களையும் படிக்க வைத்து அவர்கள் எல்லாவற்றிலும் பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக நமது ஐயா விஸ்வநாதன் அவர்கள் எப்பொழுதும் அந்த மாநாடு இருந்தார். அற்புதமாக மாநாடு மட்டுமல்ல, சமுதாய வளர்ச்சி, சமுதாய மக்கள் படிக்க வேண்டும், படிக்காத மக்களை படிக்க வைக்கிறது. இதற்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் அதையே அவர்கள் பொருட்படுத்தாமல் செய்து வருகிறார்கள். அவர்கள் செய்யும் அர்ப்பணை உலகம் முழுவதும் அதை பெற்று இந்த நாட்டில் சொன்னாலும் அங்கே ஐயா விஸ்வநாதன் அவர்கள் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று நல்ல தொழில்களை அவர்கள் இந்த மாநாட்டில் புரோதனராக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டு திருவள்ளுவர் பல அதற்கும் அவர்கள்
ஒரு ஆள் தானே, எது ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து இருக்காங்க. இன்னொரு 2 ஹவர் ஃப்ரெண்டு கிருஷ்ணவேணி வந்தாங்க பெண்கள் தொழிலில் அவர்கள் மும்முரமாக இன்னும் அவர்கள் லண்டனில் வெளிநாடு அவர்கள் எல்லோரும் செல்லுகின்ற வெளிநாட்டு அவர்களுக்கெல்லாம் நமது தேச அவர்கள் எல்லோருக்கும் அவர்கள் நண்பராக அவருக்கு ஒத்துழையாக இருக்க வேண்டும். மாநாடு செழிப்பாக பொருளாதார எல்லோரும் எனக்கு செயல்படுது அனைவருக்கும் வேண்டும் என்று அது தவிர வேற எதாவது கேள்விகள்? முக்கிய நோக்கம் பொருளாதார மேம்பாடு, தமிழர்களுக்கான பொருளாதார மேம்பாட்டை முன்னிறுத்தி என்னங்க பிசினஸ் சப்மிட் மாதிரி ஏதோ எம்ஓஎஸ் இல்ல எம்ஓஎஸ் அது அரசாங்கம் தான் பண்ண முடியும். நாங்க எதுவும் பண்ணல. பிறந்த பிரிந்து ஒன்லி எக்கனாமிக் அவேர்னஸ். சார், இது வரைக்கும் நடந்திருக்க 12 மாநாட்டுல யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க? பாண்டிச்சேரி கவர்மெண்ட் 3000 கோடி ரூபாய் எங்க மாநாட்டுனால வருமானம் வந்திருக்கு. 2018 மாநாடு சீஃப் மினிஸ்டர் கேபினெட்லேயே அது சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி மாநாட்டினால அப்படின்னு அவர் நாராயணசாமி சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி பல இஷ்யூஸ் அவங்க 2 பேரும் 3 பேரும் டைப் பண்ணுற வாய்ப்புகள் நடந்துட்டு மாநாடு வந்து பின்னால வரவங்களுக்கு பயனா இருக்கிற மாதிரி அதை ரெக்கார்ட் பண்ற மாதிரி ஏதாவது இது ஆன்லைன்ல வருது. ஆன்லைன்ல போட்டு இது வரைக்கும் இருக்கிற மாநாட்டை பூரா இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இது வெப்சைட்ல போய் பார்க்கலாம். கணக்கு போட்டு வந்துக்கிட்டு தலைவலி நிறைய ஸ்பீச்சஸ் எல்லாருடைய ஸ்பீச் ஆல்மோஸ்ட் எல்லா அதுக்கு அடுத்த முறை முக்கியமான விஷயம் இந்த மாநாட்டை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம், மாநாட்டுடைய இணையதளம் www.economic-conference.com அந்த இணையதள முகவரியை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா மாநாட்டுல தினமும் யாரெல்லாம் பேச வராங்க, யாருடைய மாநாட்டுடைய வளர்ச்சி என்ன நடக்குது, டெய்லி நாங்கள் அப்டேட் பண்ணிருக்கோம். நீங்க யாருனாலும் பார்க்கலாம். இந்த மாநாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு ஸ்பீக்கர் ஓபன் பண்ற பாருங்க. இதுல வந்து எடுத்த உடனே பிரைம் மினிஸ்டர் படம் போட்டிருக்கோம். 2வது வந்து பிரசிடென்ட் ஆஃப் கமிஷன் போட்டிருக்கோம். 3வது பார்லர் வைஸ் பிரசிடென்ட், 4வது வந்து அம்பாசிடர் போட்டிருக்கோம். 5வது ஸ்பீக்கர் போட்டிருக்கோம். 6வது நம்ம சான்சலர் படம் போட்டிருக்கோம். அப்புறம் அதுக்கு அடுத்தது சீஃப் மினிஸ்டர் பாண்டிச்சேரி, அப்புறம் நாகலிங்கம் சொல்லி மினிஸ்டர், இந்த மாதிரி வரிசையா எல்லாருடைய படங்களும் தினமும் அதில் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆமா, வேற ஏதாவது கேள்விகள் கேட்க விட்டா? மாநாட்டுக்கு வந்து ஒன்றிய அமைச்சர் வந்து உள்துறை அமைச்சர் தமிழ்நாடு அரசுல வந்து சாலை போக்குவரத்து துறை அமைச்சர், சாலை போக்குவரத்து சுற்றுலாத்துறை அமைச்சர் அமைச்சிருக்கீங்க. தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து யாரும்? தமிழ்நாடு அரசு டூரிசம் மினிஸ்டர் சிஎம் அதெல்லாம் நடக்காத காரியம். அது அவர் வரமாட்டாரு. நாங்க மந்திரிகளை கூப்பிட்டுருக்கோம். 2வது வந்து ஸ்பீக்கர் கூப்பிட்டுருக்கோம். ஸ்பீக்கர் கட்டோம்
இதுவரை நடந்த மாநாட்டில் என்ன முக்கியமான பயன்? இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் அசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.